இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 76வது கேள்வி, முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவை வந்தாள். ஆன்சர் பாவை வந்தாள். 77வது கேள்வி, அடிச்சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழிநூல் அறிஞர் யார்? அடிச்சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழிநூல் அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஆன்சர் கால்டுவெல். 78வது கேள்வி, கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது 2ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது 2ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆக்கல். ஆன்சர் ஆக்கல். 79வது கேள்வி, சந்தத்தின் தந்தை என யாரை அழைக்கலாம்? சந்தத்தின் தந்தை என்று நாம் யாரை அழைக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருஞான சம்பந்தர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். இனி 80வது கேள்வி, தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நம்பியாண்டார் நம்பி. ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. 81வது கேள்வி, தேவ பாஷை என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி எது? தேவ பாஷை என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமஸ்கிருதம். ஆன்சர் சமஸ்கிருதம். 82வது கேள்வி, பாடறிந்து என்ற சொல்லை பிரித்து எழுதுக. பாடறிந்து என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பாடு கூட்டல் அறிந்து. ஆன்சர் பாடு கூட்டல் அறிந்து. 83வது கேள்வி, தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநாவுக்கரசர். ஆன்சர் திருநாவுக்கரசர். 84வது கேள்வி, கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகை. ஆன்சர் நாகை. 85வது கேள்வி, திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என 2 வகைகளாக பகுத்தவர் யார்? திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என்று 2 வகைகளாக பகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஆன்சர் கால்டுவெல். 86வது கேள்வி பார்க்கலாம். ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது எது? ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கலைக்களஞ்சியம். ஆன்சர் கலைக்களஞ்சியம். 87வது கேள்வி, திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட நோய். திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட நோய் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சூளை நோய். ஆன்சர் சூளை நோய். 88வது கேள்வி, தந்திகளை உடைய இசைக்கருவி எது? தந்திகளை உடைய இசைக்கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நரம்பு கருவிகள். ஆன்சர் நரம்பு கருவிகள். இனி 89வது கேள்வி, தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்?
தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுவாய். ஆன்சர் எழுவாய். 90வது கேள்வி, சங்கை இலக்கியங்களில் டேஷ் என்று கூறுவர். சங்கை அதாவது சங்கு, அதனை இலக்கியங்களில் எவ்வாறு கூறுவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி பணிலம். ஆன்சர் பணிலம். 91வது கேள்வி, கோளறு பதிகம் பாடியவர் யார்? கோளறு பதிகம் பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். 92வது கேள்வி, இரவு பகல் என்பதன் இலக்கண குறிப்பு. இரவு பகல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி உம்மை தொகை. ஆன்சர் உம்மை தொகை. இரவும் பகலும் மறைந்து வந்துள்ளதால் இது உம்மை தொகை. 93வது கேள்வி, விருந்து என்ற சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது? விருந்து என்ற சொல்லானது தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுமை. ஆன்சர் புதுமை. 94வது கேள்வி, பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். ஆன்சர் 2 வகைப்படும். 95வது கேள்வி, முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குமரகுருபரர். ஆன்சர் குமரகுருபரர். இனி 96வது கேள்வி, பேதமை காரணமாக தோன்றும் மெய்ப்பாடு எது? பேதமை காரணமாக தோன்றும் மெய்ப்பாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நகை. ஆன்சர் நகை. 97வது கேள்வி, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி, அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அதாவது இரட்டை காப்பியங்கள் தான் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஆன்சர் ஆப்ஷன் டி. 98வது கேள்வி, கரந்தை திணை என்பது? கரந்தை திணை என்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆநிரை மீட்டல். ஆநிரை மீட்டல். வெற்றி திணை என்பது ஆநிரை கவர்தல், கரந்தை திணை என்பது ஆநிரை மீட்டல். 99வது கேள்வி, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்ற முத்தொள்ளாயிர பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகின்றது? நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்ற முத்தொள்ளாயிர பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரநாடு. ஆன்சர் சேரநாடு. இனி ஃபைனல் கொஸ்டின், நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறிய லத்தீன் மொழி புலவர் யார்? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறிய லத்தீன் மொழி புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தெரன்ஸ். ஆன்சர் தெரன்ஸ். அவ்வளோதான், நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.